இங்கே பாருங்கள், மணத்தக்காளி செடி. இது நம்ம கிராமங்களில் மிளகு தக்காளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட பழங்கள் வந்து பாருங்கள், இந்த மிளகு போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இதை மிளகு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழங்களையும் இந்த கீரைகளையும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண், ஜீரண பிரச்சனை எல்லாமே சரியாயிருங்க. இந்த பழம் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரைகளை பொரியல் பண்ணியோ இல்லை சூப்பாக வச்சோ சாப்பிட்லாம். இதில் தாது உப்புக்களும் அதிகமான வைட்டமின்களும் அடங்கியிருக்குது. இது கல்லீரலை சுத்தப்படுத்துறதுலையும் நம்மளுடைய உள் உறுப்புக்களை அனைத்தையுமே இது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது காய்ச்சல் சளியையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த மணத்தக்காளி. இதை வாரத்தில் 2 நாள் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குதுங்க. அல்சர் இருக்கிறவங்க இதை வெறும் ஜீரகம், வெங்காயம் மட்டும் போட்டு இதை வந்து கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அது அல்சர் வந்து முற்றிலுமாகவே சரியாயிரும். குடல் சம்மந்தப்பட்ட புண்கள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க.